இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காவேரி, இப்ப வந்துட்டு போற பொண்ணு யாரு? புதுசா இருக்கா? இந்த வீட்டுக்குள்ள நான் அவளை பார்த்ததே இல்லையே. யாரு இவ? ஓ, நீங்க இந்த மகாவை பத்தி கேக்குறீங்களா? நம்ம காஞ்சனா அக்கா பொண்ணு ஸ்ரீ இருக்கால, அவளுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இந்த மகா. ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன காவேரி, உங்க குடும்பத்துல ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? யாரு என்ன ஊர் பேரு தெரியாதவங்கள வீட்டுக்குள்ள விட்டுருவீங்களா? இப்பெல்லாம் நல்லா பேசி பழகுனவங்களையே நம்ப முடியல. திடுதுப்புன்னு வீட்டுக்குள்ள நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டா எங்க போய் தேடுவீங்க? யாரு? மகாவா? நம்ம வீட்ல இருந்து நகையை திருடிட்டு போவான்னு சொல்றீங்களா? நல்ல கதைங்க. அப்படி கனவுல கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ ரொம்ப வெள்ளந்திங்க. அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அது சரி, நீங்க ஏன் மகான்னு சொன்ன உடனே இப்படி பதறீங்க? எனக்கு என்ன, அப்படிலாம் எதுவும் இல்லையே. எங்க இந்த வளையல் நல்லா இருக்கா? வளையல் தானே, சூப்பரா இருக்கு. அப்புறம் காவேரி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னங்க அது? இது உனக்காக ஆசையா வாங்கின வளையல்ல, அதனால ஏதாவது விசேஷத்தப்போ நீ இந்த வளையல போட்டுக்கோ. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க எனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இருக்கட்டும், நான் அப்புறமா கழட்டி வச்சுக்கிறேன். ஐயோ போச்சு, இப்ப எப்படி அவளை சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏதாவது பண்ணணுமே. யோசிடா யோசி. முதல்ல இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும். அவளை இங்கேயே இருக்க விட்டோம், அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆயிரும். இப்ப என்ன பண்றது? அது வரைக்கும் அவ கண்ணையும் படாம இருக்கணும். ஐயோ, அதுக்கு சீக்கிரமா ஒரு வழி பண்ணி ஆகணுமே. என்ன அண்ணா இந்த நேரத்துல கூப்பிடுது? இப்படி கூப்பிட மாட்டாரே, என்னவா இருக்கும்? அண்ணா. அம்மனி, பாட்டிக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சுமா. என்னாச்சுன்னா? இந்த பாவி பசங்க உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தான் என்னமோ பண்ணிட்டாங்க. ஐயோ, பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குமா. பாட்டி, பாட்டி, அண்ணா என்ன சொல்றீங்க? என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ அழாத அம்மனி, பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம குமுற அந்த அம்மன் நம்மள கைவிட மாட்டா. அந்த பாவி பசங்க உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இப்பவே கிளம்பி ஊருக்கு வரேன். இங்க பாரு அம்மனி, கஜேந்திரன், எங்க அம்மா, பசுபதி, இவங்க யாருக்கிட்டையும் சிக்காம நீ பாட்டிய பார்த்துட்டு போகணும். இவங்க பாட்டி இப்படி பண்ணதுக்கு பின்னால இருக்கிற திட்டத்தையும் நான் இப்போ உன்கிட்ட சொல்றேன். உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. நான் எப்படியும் உனக்கு ஃபோன் பண்ணி பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நீ கண்டிப்பா வருவன்னு தெரிஞ்சுதான் அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. சரி, நீ வரும்போது மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்துரு. அண்ணா, அவரு ஏன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாமா. இல்லண்ணா, அவரு ஏன் மாப்பிள்ளை வரமாட்டாரா? இல்லண்ணா, அவர் இப்ப என் கூட வர முடியாது. என்னம்மா சொல்ற? என்னாச்சு? ஏன்னா அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. அதனால நான் மட்டும் வரேன்னு. ஓ, அப்படியா? சரி சரி, மாப்பிள்ளை வந்தா பரவாயில்ல. இந்த நேரத்துல நீ எப்படி துணை இல்லாம வருவ? அது நான் பாத்துக்கிறேன்னு, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு பாட்டிய பார்க்கணும். சரி, நீ வீட்டு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்குள்ளேயே வரணும். சரி என்ன. அம்மனி, பார்த்து பத்திரமா வாமா. சரி என்ன. அங்க சொன்ன மாதிரி இந்த வேலைக்காரியை இன்னைக்கே வீட்டை விட்டு துரத்தி அடிச்சாகணும். வீட்டுல எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. இப்ப போய் அவகிட்ட பேசி துரத்தி அடிச்சாதான் யாருக்கும் தெரியாது.
ம்? அவ இந்த ரூம்ல தானே தூங்குவா, எங்க காணுமே? இந்த நேரத்துக்கு எங்க போயிருப்பா? அவளோட பேக், துணி எதையுமே காணுமே. ஒருவேளை நமக்கு பயந்து அவளே வீட்டை விட்டு ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிட்டாளா? புத்திசாலிதான். அதனால்தான் அக்காவும் நானும் இனி அவளை இங்க இருக்க விட மாட்டோம்னு தெரிஞ்சு அவளே கிளம்பிட்டா போல. நமக்கு வேலை கொடுக்காம அவளே போயிட்டா. எப்படியோ நமக்கு கஷ்டம் இல்லாம இருந்தா சரி. பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? பாட்டி, பாட்டி எழுந்துறீங்க. ஐயோ பாட்டி, நான் உங்களோட லக்ஷ்மி வந்திருக்கேன் பாட்டி. என்ன பாருங்க பாட்டி. ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? எழுந்துறீங்க பாட்டி, எழுந்துறீங்க பாட்டி. நான் வந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. இப்ப நான் வந்திருக்கிறது தெரிஞ்சும் ஏன் பாட்டி என் கூட பேசாம இப்படி படுத்திருக்கீங்க? என் கூட பேசுங்க பாட்டி. பாட்டி, நீங்க எழுந்திருச்சு லக்ஷ்மி, நீ நல்லா இருக்கியா லக்ஷ்மின்னு கேளுங்க பாட்டி. எழுந்துறீங்க பாட்டி, எழுந்துறீங்க பாட்டி. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நான் அழுதா உங்களுக்கு பிடிக்காதுல்ல? இப்ப நான் அழுதுட்டு இருக்கேன். எழுந்து என்ன அழாதன்னு சொல்லுங்க பாட்டி. எழுந்துறீங்க பாட்டி, எழுந்துறீங்க பாட்டி. கண்ணு திறந்து பாருங்க பாட்டி, நம்ம அச்சு வந்திருக்கா பாட்டி. உன்னை பார்க்க வந்திருக்கா பாட்டி. எந்திரி பாட்டி. டேய் பசுபதி, நேரம் ஆயிட்டே இருக்கடா. இன்னும் அந்த லக்ஷ்மி இங்க வந்த பாட்டை காணுமே. குட்டி அவளுக்கு போன் பண்ணி பேசின நேரத்துக்கு அவ சொன்ன மாதிரி வந்திருக்கணுமே. ஆனா ஏன் இன்னும் வரல? வந்துருவா மாமா. ஏமா, அவ வர்றப்ப அவ கழுத்துல தாலி கட்டினானே அவனும் வருவானா? இல்லடா, அவன் வர மாதிரி தெரியல. ஏன்னா குட்டி போன்ல பேசுறப்போ அவன் மட்டும்தான் வர மாதிரி பேசினான். அவன் வரட்டும், வரட்டும்க்கா. வந்தாதானே இருக்கு அவனுக்கு கச்சேரி. அன்னைக்கு அவனுக்கு நல்ல நேரம். என் குறியில இருந்து தப்பிச்சு என் முகத்துல சேர வாரி பூசிட்டு போயிட்டான். இன்னைக்கு வரட்டும். அவனை கண்டன் துண்டமா வெட்டி போடுறான் பாருங்க அவனை. அவ கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்தறிஞ்சு என் கையால் அவ கழுத்துல தாலியை கட்டுறேன்.